ஹலோ வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்க மாட்டோம், யாழ்ப்பாணத்தில் பல்வெட்டித்துறை கடற்கரை அடிக்கு தான் வந்திருக்கிறோம். என்னதுக்காக வந்திருக்கோம் லோஜி? அது சில காலங்களாக நடக்கலைன்னு சொன்னால் அது கொரோனா காரணமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நடக்கலைன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அந்த 2 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பட்டத்திருவிழா பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உதயசூரியன் கடற்கரையில் தான் இந்த பட்டத்திருவிழா நடக்குது. இந்த முறை எப்படி நடக்குது, நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அதெல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு இந்த பட்டத்திருவிழா, என்னென்ன விதமான பட்டங்கள் இருக்குன்னு எல்லாமே பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்றைக்கு தைப்பொங்கல் தினம் என்றபடியால் தைப்பொங்கல் தினம் இந்த கொண்டாட்டத்தோட தான் போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம பக்கத்தில் இருக்கிற மணியை மடிங்க. வாங்குவோம், பட்டம் பார்க்க போவோம். இப்பயே பட்டம் எல்லாம் வைத்து தொடங்கிட்டு நம்ம அங்கே மேலே ஒரு பட்டம் ஒன்று ஏறி கொண்டு இருக்கு. அங்காளி பக்கமும் பட்டம் வருது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்க, கடற்கரைக்கு வந்துட்டான். இப்பயே நிறைய பேர் வேற வலிக்கிட்டினா இப்போதான் பட்டம் ஏற்றவே வலிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வரவினம்ட்டு இங்கே நிற்கிற அண்ணா வேறு சொன்னவ. பாப்போம் எப்படி இருக்க போகுது பட்டங்கள் எல்லாம். சில பட்டங்கள் ஏறிட்டு திருப்பி ரங்கிட்டுது. இங்க பாருங்க, தேள் 6 பட்டங்கள் இதுவரை ஏற்றப்பட்டுள்ளது. இந்த பட்ட போட்டி திருவிழாவை தேள் தாங்கி நடாத்துகின்றார். இப்பொழுது வானத்தில் நீர்மூழ்கி கப்பல் செல்ல இருக்கின்றது. கடலில் விழுந்த ராக்கிபாயை காப்பாற்றும் நோக்குடன் படப்பிடிப்பிற்காக வெல்வெட்டின் அசையும் தேள் 10 இலக்கம் 8 அண்ணா புஷ்பக விமானமோ? அண்ணா புஷ்பக விமானமா இது? இல்ல இல்ல, புஷ்பக விமானம் அப்படித்தான் ராவணன் தானே. இது வந்து புஷ்பக விமானமா? அதுல ராவணன், 10 தலை ராவணன் போறார் சர்வம். இங்காலையும் நிறைய பட்டங்கள் இருக்கு. இது வந்து சுத்தி விட்டாலும் பாருங்க. இது வந்து ராட்சத ஆமையில ராஜாவும் ராணிமா. இங்கால முன்பக்கம் ராஜா, பின்னால வந்தீங்கன்னு சொன்னா ராணி. இது வந்து மேல போய் காத்துக்கு சுழலுமா, அதை அசையக்கூடிய மாதிரி தான் இவர் செய்திருக்கணும். வடிவா இருக்கேன்னு நாங்க உள்ள வந்தோம்னா இங்கேயும் ஒரு வித்தியாசமான பட்டம் ஒன்று இருக்கு, பெரிய பட்டம் ஒன்று. போருக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி அந்த அரங்கத்துல ஏற்படுத்துற மாதிரி அது மேளம் இருக்கு. அந்த மேல தாளத்து இந்த இசைக்குல இந்த குதிரை எல்லாம் செய்யும். அதையெல்லாம் சண்டை பிடிப்பினோம். இந்த மேடம் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் காட்டம் பாருங்க. அடிக்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் வெளியில போய் இருக்கும். மாதிரியான ஒரு அமைப்பு மேல போய் பறக்க குதிரைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து அப்படியே ஒரு போர் நடக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கோ அது இங்கால மேல தாளங்கள் வாத்தியம், அங்கால போர் நடக்கிற மாதிரியான குதிரையில போற மாதிரியான ஒரு அமைப்புல
இந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்டம் வந்து ஒரு ஜிம்மில் எப்படியான விஷயங்கள் நடக்குமோ அது மாதிரியான இப்ப காட்டுல மேல போய் அசையக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இது செய்திருக்கிறேன். ஒரு சைக்கிள் அந்த ஜிம்மில் சைக்கிள் அதை ஓடுற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுல பாருங்க ஒவ்வொரு பட்டமும் வந்து பிரம்மாண்டமா தான் இருக்குங்க. இந்த பட்டத்தை பழகிறதுக்காக கொண்டு போயினோம். இது வந்து ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படி ஒரு குதிரை ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படி மாறுறாரு ஒரு குதிரையால் கூட்டப்பட்ட ஒரு இதுல அத மாதிரியான ஒரு பட்டத்தை தான் இப்ப ஏத்த கொண்டு போயினோம். இது பாத்தீங்கன்னா ஏலியன் விமானம் மாதிரியான ஒரு அமைப்புல உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு பிரம்மாண்டமா இருக்குங்க பாக்கிறதுக்கு. இந்த பட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இந்த பட்டம் வந்து ஒரு பனையோலையால விளைக்கப்பட்ட பொருட்களை வச்சுக்கொண்டு அது எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இதை உருவாக்கி இருக்கணும். ஒவ்வொரு பட்டமும் வித்தியாசமா இருக்குங்க பாக்குறதுக்கு. சுழலும் அறுகோண கூம்புகள் பட்டம் இப்பொழுது வானிலை பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஒரு டிராக்டர் பட்டம் வைக்கப்பட இருக்கின்றது. இந்த பட்டத்தை பாருங்க ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உழவு இயந்திரம். மரங்களை நடுவோம் மழை நீர் காப்போம்னு சொல்லி ஒரு விஷயத்தை இதுல போட்டிருக்கிறேன் பிரதிபலிப்பு பாருங்க. மழை மரம் நடுவோம் மழை நீர் சில சாதனங்களை சேர்ந்து வைத்திருக்கிறோம். இது உங்களோட பட்டமானோ? இது என்ன விஷயம்? இலக்கம் 13 ஒரு ராத்தில் பான் பட்டம் வானிலே இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இலக்கம் 14 கதைகள் சொல்லும் பட்டம். தொடர்ந்து இலக்கம் 15 கிறிஸ்துமஸ் வண்டி. இந்த பட்டங்கள் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இலக்கம் 15 உடைய பட்டம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளை. அதனைத் தொடர்ந்து 25 அடியில மாறுமாம் இந்த பட்டம். உருமாறும் விமானமா பாருங்க அப்படி இருக்கு. சொல்லும் பட்டம் அந்த பட்டத்தினுடைய உரிமையாளர் அந்த பட்டத்தை வானிலை ஏற்றுவதற்காக இப்பொழுது தயாராக்கி கொண்டிருக்கிறார். மேடையில 2 பெண்கள் நடனம் ஆடினோம் அப்படித்தானே வைத்திருக்கின்றார்கள். இது மங்கள இசைக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கக்கூடிய மாதிரி மேடையில கலைஞர்கள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பட்டம். அந்த பட்டம் அமைந்திருக்கின்றது. முதலாவது கதை ஒற்றுமை இல்லாமல், அதாவது இது கூரைகளுக்கு கிடைத்த அப்பத்தை இரண்டாக பிரித்து பட்டங்களுடைய உரிமையாளர்கள் பட்டங்களை ஏற்றுவதற்காக இப்பொழுது அந்த பட்டங்களை உதய சூரிய கடற்கரை உல்லாச கடற்கரை எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நடக்கிறதால நிறைய பேர் வந்திருக்கணும். ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான வினோதமான பட்டங்கள் இங்க பாருங்க அப்படி இருக்கு. தயார் நிலையில் இருங்கள். பிள்ளையார் பட்டம் ஏறிக்கொண்டிருக்கு. இலக்கம் 20 பொன்னியின் செல்வன் சோழர்களின் கப்பல் வானத்தில் செல்ல இருக்கின்றது.
இது ஒரு பாய் கப்பல். இது குமந்தரை வருகைத்துறை. இதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வரின் பாய்க்கப்பல் வானத்திலே பறக்க விடப்படுகின்றது. பொன்னியின் செல்வரின் பாய்க்கப்பல் உரிமையாளர் விரைவாக அந்த பட்டத்தை ஏற்றுவதற்காக தயாராக இப்பொழுது ராஷ்டிர ஆணையில் கடல் ராஜா ராணி இந்த பட்டம் இப்பொழுது வானிலை பார்த்து கொண்டிருக்கிறது. வலதுத்துறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த 3 நிகழ்வுகள் வலதுத்துறைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. இதோ வானிலை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 17 உடைய கிறிஸ்துமஸ் வண்டி இலக்கம் 15 அந்த பட்டம் இப்பொழுது வானில் பறக்க விடப்பட இருக்கின்றது. நாங்கள் இன்னைக்கு வெல்வெட்டித்துறையில் நடக்கக்கூடிய பட்ட திருவிழா பார்க்க வந்த நாங்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருப்போம். எப்படி இருக்கு லோஜி? எப்படி இருந்தது இந்த பட்ட திருவிழா அனுபவம்? நிறைய வித்தியாசமான பட்டமெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு பட்டத்தையும் பார்த்து நிறைய வெயிட் மாதிரி இருக்கு. ஆனால் எப்படி காத்துல பறக்குதுன்னு தெரியல. அதான் யோசிச்சு கொண்டு அது வந்து வெயிட் மாதிரி இல்லை லோஜி, அது பெருசாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் நிறை குறைஞ்ச பொருட்களால் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி பெரிய பட்டமெல்லாம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தது, வியப்பா இருந்தது. இப்படியான பட்டங்களை உருவாக்க முடியுமான்ற அளவுக்கு வியப்பா இருந்தது. இதை விட இந்த பட்ட திருவிழான்றது யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தின் அடையாளமா இந்த பட்ட திருவிழாவை சொல்லலாம். ஆகவே இன்றைய தினம் இந்த பட்ட திருவிழா வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. இவ்வளவு தான் இந்த வீடியோ இருக்கும் போது மறக்காம சிலோஞ்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மணியை மடிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் 2 பேருமே சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். பாய்.